தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்திலேயே ஒரு இலக்கம் ஒன்று சொல்கிறேன். அந்த இலக்கத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இந்த இலக்கத்தில் தான் இனி எல்லாமே இருக்குது. இந்த நிமிஷத்தில் இருந்து இந்த நொடியில் இருந்து நாங்கள் எல்லாருமே பரபரப்பாக கதைக்க போகிறது இந்த ஒரு இலக்கத்தை பற்றி தான். அந்த இலக்கம் எதுன்னு சொன்னால் 79. அது என்ன 79 கேட்டிங்கன்னு சொன்னால் அதை பற்றி தான் நாங்கள் இனி கதைக்க போகிறோம். அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இனிதே நடந்து முடிஞ்சிருக்குது. வாக்களிப்பெல்லாம் நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறோம். அதாவது சோதனை எழுதியாச்சு, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த சோதனையில் யார் யார் பாஸ் பண்ணியிருக்கணும், யார் யார் எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கணும், யாருக்கு என்ன முடிவுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். அடுத்து வரும் சில மணி நேரங்களில் தேர்தல் முடிவுகள் வர ஆரம்பிக்கும். இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் இனிதே நடந்து முடிஞ்சுது. உள்ளூராட்சி சபை தேர்தல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 339 சபைகளுக்கு நடந்திருக்குது. நாடு முழுவதும் 339 சபைகள். அப்போ நான் சொன்ன அந்த 79 என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அதுதான் வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய சபைகளினுடைய எண்ணிக்கை. வடக்கு கிழக்கு 2 மாகாணத்தையும் சேர்த்து மொத்தமாக 79 சபைகள் இருக்குது. இப்போ பிரச்சனை என்று சொன்னால் இந்த 79 சபைகளில் அதிக அளவு சபைகளை கைப்பற்ற போகிறது யார் என்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னால் எல்லா கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இந்த முறை கடும் போட்டி, மிக கடுமையான போட்டி. அதாவது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை சொல்றது குட்டி தேர்தல் என்று சொல்லி, அதுக்கு இன்னும் ஒரு செல்ல பேர் என்று சொல்லலாம், குட்டி தேர்தல் என்று சொல்றது. ஆனால் வடிவா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இது உண்மையிலேயே குட்டி தேர்தலே கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் எடுத்த முயற்சிகளும் அவர்கள் செய்த பிரச்சாரங்களும் அவர்கள் இதற்காக எடுத்த ரிஸ்க்குகளையும் பார்க்கும்போது இது உண்மையிலேயே குட்டி தேர்தலே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி கட்சி NPP கட்சி இந்த முறை வடக்கு கிழக்க விடுறதே இல்லை. அதிலேயும் மிக முக்கியமாக வடமாகாணத்தை விடுறதே இல்லை என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு அனுர அலை இப்பவும் வடக்கு கிழக்கில் வீசுதா, இப்பவும் தமிழர் தாயக பகுதியில் அனுர அலை வீசுதான்றதை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் மிக கடுமையாக பாடுபட்டார்கள். ஒரு பக்கம் தேசிய மக்கள் சக்தி கட்சி NPP, மற்ற பக்கம் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் மிக தீவிரமாக இந்த முறை பாடுபட்டார்கள். மிக தீவிரமான பிரச்சாரங்கள்லாம் செய்தார்கள். ஏன்னு சொன்னால் வடக்கும் கிழக்கும் எங்களுடைய தாயகம், அது தமிழ் தேசிய கட்சிகளுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்கணும், எங்களுடைய கைக்குள்ளே தான் இருக்கணும், நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். போன முறை நடந்த தேர்தலில் ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்து போச்சு, ஒரு சில இடங்களை நாங்கள் விட்டு கொடுத்தோம், ஆனால் இந்த முறை நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம், அதை திரும்ப பிடிச்சே தீர்வோம் என்று சொல்லி ஒரு பக்கம் கங்கணம் கட்டிக்கொண்டு தமிழ் தேசிய கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் தேசிய மக்கள் சக்தி கட்சியும் என்று சொல்லி இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற 79 சபைகளுக்கும் இந்த முறை மிக கடுமையாக மோதி போட்டி போட்டு இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சு மக்கள் தங்களுடைய தீர்ப்பை அளித்து அமைதியாக வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். இப்போ நாங்கள் காத்திருக்க போகிறது ரிசல்ட்டுக்காக. சரி, இந்த 79 சபைகள் என்று சொன்னது தானே, இந்த 79 சபைகளில் மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள் எல்லாத்தையும் சேர்த்தது தான் இந்த 79 சபைகள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நேற்று ஒரு சிறப்பு காணொலி ஒன்று போட்டேன். நான் அதில் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய மாநகர சபைகள், நகர சபைகள், பிரதேச சபைகள், மாவட்ட ரீதியாக என்னென்ன சபைகள் இருக்குன்னு சொல்லி முழுமையான விவரங்கள் அந்த காணொலியில் சொல்லியிருக்கிறேன். எனவே அந்த காணொலியை நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கலன்னு சொன்னால் அதனுடைய லிங்கை கீழே முதலாவது கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணி விடுறேன். அது நீங்கள் பார்க்கல மேலேயே நின்று கொண்டிருக்கும். எனவே அதை பார்க்காதவர்கள் தயவு செய்து அதையும் பாருங்க. அது வடமாகாணத்தை பற்றின முழுமையான விவரங்கள் அதில் இருக்குது. இப்போ இந்த காணொலியில் கிழக்கு மாகாணத்தினுடைய நிலவரங்கள் என்னன்றதையும், பிறகு வடக்கு கிழக்கில் இந்த சபைகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரி நிலவரங்கள் என்றதையும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 45 சபைகள் இருக்குது. கிழக்கு மாகாணத்தில் 3 மாவட்டங்கள், இந்த 3 மாவட்டங்களையும் சேர்த்து 45 சபைகள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் 12 சபைகள் இருக்குது. மட்டக்களப்பில் 12 சபைகள், திருகோணமலையில் 13 சபைகள் இருக்குது, அம்பாறை மாவட்டத்தில் 20 சபைகள் இருக்குது. அதாவது இந்த வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டங்களில் அதிகூடிய சபைகளை கொண்ட மாவட்டம் அம்பாறை மாவட்டம் தான். அங்கே 20 சபைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அம்பாறை மாவட்டத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் இருக்கிற 8 மாவட்டங்களையும் அம்பாறை மாவட்டத்தில் மட்டும்தான் 2 மாநகர சபைகள் இருக்குது. 2 மாநகர சபைகள். ஏனைய இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் யாழ் மாநகர சபை, வவுனியாவில் வவுனியா மாநகர சபை, திருகோணமலையில் திருகோணமலை மாநகர சபை, மட்டக்களப்பில் மட்டக்களப்பு மாநகர சபை. அதே போல அம்பாறை மாவட்டத்தில் 2 மாநகர சபைகள். ஒன்று கல்முனை மாநகர சபை, மற்றது அக்கரைப்பற்று மாநகர சபை. கல்முனை மாநகர சபை, அக்கரைப்பற்று மாநகர சபை என்று சொல்லி அம்பாறை மாவட்டத்தில் 2 மாநகர சபைகள் இருக்குது. ஆக மொத்தம் வடக்கு கிழக்கில் மொத்தமாக 6 மாநகர சபைகள் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால் 6 மாநகர சபைகளில் எந்தெந்த மாநகர சபைகளை யார் யார் கைப்பற்ற போகிறார்கள், யார் கூடுதலான மாநகர சபைகளை கைப்பற்ற போகிறார்கள் என்று சொல்லி இப்போ
மாநகர சபையை வந்து கைப்பற்றுறதுல வந்து ஒரு கௌரவ பிரச்சனையும் இருக்குன்னு, மாநகர சபைகளையே நாங்கள் கைப்பற்றிட்டோம், மாநகர சபையே எங்கட கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி கெத்தா சொல்லலாம் தானே. எனவே இந்த 6 மாநகர சபைகளில் யார் யார் எதை எதை கைப்பற்ற போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரம் கிழக்கு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் வந்து மொத்தம் 12 சபைகள் தானே. அந்த 12 சபைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாநகர சபை, 2 நகர சபைகள் இருக்குது மட்டக்களப்பில். ஏனைய 9 வந்து பிரதேச சபைகள். அதே மாதிரி திருகோணமலை மாவட்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால் திருகோணமலையில் மொத்தம் 13 சபைகள் இருக்குது. அதில் வந்து ஒரு மாநகர சபை திருகோணமலை மாநகர சபை, ஒரு நகர சபை இருக்கிறது, 11 பிரதேச சபைகள் இருக்கின்றன திருகோணமலை மாவட்டத்தில். அதே மாதிரி அம்பாறை மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம் சொன்னால் மொத்தம் 20 சபைகள் இருக்குது. அதில் வந்து 2 மாநகர சபைகள், ஒரு நகர சபை, ஏனைய 17 வந்து பிரதேச சபைகள். இதுதான் கிழக்கு மாகாணத்தினுடைய நிலவரம். ஆக மொத்தம் கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 45 சபைகள் இருக்குது. வடக்கு மாகாணத்தில் வந்து 34 சபைகள் இருக்குது. 34 45 கூட்டி 79. இந்த 79 சபைகளில் அதிகூடிய சபைகளை கைப்பற்ற போகின்ற கட்சி எது என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இப்போ நாங்கள் சுயேட்சை குழுக்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சுயேட்சை குழுக்கள் வந்து அந்தந்த இடங்களில் மட்டும்தான் போட்டி போடினோம். பரவலாக வடக்கிலையும் கிழக்கிலையும் வந்து எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி போட்டி போடையில். எனவே ஏதாவது ஒரு கட்சி தான் இதில் வந்து முன்னணியில் வரணும். கட்சியாக இருக்கிற பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் வந்து இதில் முன்னணியில் வரணும். அது எந்த கட்சி என்றதை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் வெளிவர ஆரம்பிக்க இருக்கின்ற தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு தெளிவாக எடுத்து காட்டும். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குட்டி தேர்தல் என அழைக்கப்பட்டாலும் இது உண்மையில் வந்து குட்டி தேர்தலே கிடையாது. என்னென்னா, இப்போ ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் அதில் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் அக்கறை இருக்காது. ஏன்னு சொன்னால், எப்படியோ யாராவது ஒரு சிங்கள ஆள் தான் ஜனாதிபதியாக வரப்போகிறார். சிங்கள மக்கள் பெரும்பாலும் வாக்களித்து வரப்போறவர் தான் ஜனாதிபதியாக வருவார். அப்படியே சிங்கள மக்கள் 2ஆக பிரிஞ்சு 50-50 வாக்களித்தா அதுக்கு பிறகு நாங்கள் சொல்லலாம் எங்களுடைய வாக்குகள்லாம் தீர்மானிக்கும் ஜனாதிபதி யார் என்றதை. அது ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்கும். எனவே அதில் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொள்ளும்படியாக பெரிய அளவில் அக்கறை இல்லை. ஏன்னு சொன்னால், ஒரு தமிழால் வந்து ஜனாதிபதியாக வர முடியாது. எனவே அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலேயும் வந்து 100க்கு 100% எங்களுக்கு ஆர்வம் இருக்குமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. என்னென்னு சொன்னால், அது மாவட்ட ரீதியாக நிறைய பேர் வாக்களித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யணும். அது பெரிய விஷயம். ஆனால் இந்த தேர்தல் குட்டி தேர்தல் என அழைக்கப்படும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இது எங்கட வீட்டு முத்தத்தில் நடக்கிற தேர்தல் மாதிரி. நாங்கள் நடந்து திரிகிற இந்த ஒழுங்கைகள், நாங்கள் போயிட்டு வர அந்த ஊர்கள், அந்த கிராமங்கள், அந்த குடிமனைகள், இதுக்குள்ள யாரை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம், யார் எங்களுடைய பிரதிநிதி, நாங்கள் கூப்பிடைக்குள்ள வந்து அவற்றை காதில் விழும் தானே. ஏன்னு சொன்னால் எங்களோட ஊருக்கான அவர் இருப்பார், எங்களுடைய வட்டாரத்துக்குள்ள அவர் இருப்பார். எனவே வந்து அவரை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம். இது வந்து எங்கட தேர்தல். அதாவது ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வட்டார மக்களும் எப்படி இதை ஃபீல் பண்ணுவீங்க சொன்னால், இது வந்து எங்கட தேர்தல், எங்கட பிரதிநிதியை தெரிவு செய்கிற தேர்தல். வாக்களிக்கிற மக்கள் வந்து ஒரு உரிமையோட வாக்களிக்கிற தேர்தல் தான் இந்த தேர்தல். எனவே இன்றைக்கு வாக்களித்த மக்கள் எல்லோருமே வந்து அப்படித்தான் வாக்களிச்சிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் நம்பலாம். எனவே வடக்கு கிழக்கில் இருக்கிற 79 சபைகளில் அதிக சபைகளை கைப்பற்ற போவது யார்? சரி, அந்த 79 என்று சொல்கிறேன் தானே, அதனுடைய விவரத்தை வந்து ஒரு வேகமாக பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், வடக்கிலையும் கிழக்கிலையும் சேர்த்து மொத்தமாக 8 மாவட்டங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து 17 சபைகள், மன்னாரில் 5 சபைகள், கிளிநொச்சியில் வந்து 3 சபைகள், வவுனியாவில் வந்து 5 சபைகள், முல்லைத்தீவில் வந்து 4 சபைகள், மட்டக்களப்பில் வந்து 12 சபைகள், திருகோணமலையில் வந்து 13 சபைகள், அம்பாறை மாவட்டத்தில் வந்து 20 சபைகள். ஆக மொத்தம் 79 சபைகள். இந்த 79 சபைகளில் அதிக சபைகளை கைப்பற்ற போகிறது யார்? இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து உள்ளூர் பிரதிநிதியை தெரிவு செய்து எங்களுடைய கிராமம், எங்களுடைய ரோட்டு, எங்களுடைய ஒழுங்கைக்குள்ள வந்து அபிவிருத்தியை செய்கிறது. இதுதான் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடைய நோக்கமாக இருக்கும். அங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, அங்க ஒரு லைப்ரரி கட்டுறது, இந்த மாதிரியான நோக்கங்கள் தானே உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு இருக்கும். ஆனா இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தேர்தல் வந்து வடக்கு கிழக்கில் எப்படி பார்க்கப்பட்டது என்று சொன்னா, தமிழ் தேசியத்தின் இருப்பு, தமிழ் தேசியம் இன்னமும் உயிர்ப்புடன் இருக்கா, மக்கள் மத்தியிலையும் கட்சிகள் மத்தியிலையும் அந்த தமிழ் தேசியம் உண்மையிலேயே உயிர்ப்புடன் இருக்கா, கட்சிகள் வந்து அதை உண்மையிலேயே உயிர்ப்புடன் வச்சிருக்கணுமா, மக்களுக்கான சரியான தமிழ் தேசிய அரசியலை அவைகள் முன்னெடுத்திருக்கணுமா இல்லையான்றதை இது ஒரு வாழ்வாசாவா போராட்டம் மாதிரி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குற ஒரு தேர்தலாக இது இருக்குது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், தேசிய மக்கள் சக்தி கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுர அலை என்று சொல்கிறோம். அந்த அனுர அலை வந்து பாராளுமன்ற தேர்தலை வந்து பலமாக வீசியது, குறிப்பாக வடமாகாணத்தில் வந்து பலமாக வீசியது. அந்த அனுர அலை இப்பவும் இருக்கா? இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எனவே அனுர அலை ஒரு பக்கம், தமிழ் தேசியம் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுலையும் வந்து வெல்ல போகிறது யார் என்றதை அடுத்து வரும் ஒரு சில மணி நேரங்களில் நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். எனவே அடுத்தடுத்து வரப்போகின்ற தேர்தல் சிறப்பு காணொளிகளுக்காக காத்திருங்கள்.